அனைவருக்கும் வணக்கம். நம்ம AutoCADல ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது நம்மளுடைய AutoCAD ப்ரொடக்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ரொம்ப எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸ்டர் அண்ட் வெக்டார். ரேஸ்டர் டயக்ராம்னா என்ன, வெக்டார் டயக்ராம்னா என்ன, அதுக்கும் AutoCADக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஓகே, ஜென்ரலாக இமேஜஸ் எல்லாம் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து வெக்டார் இமேஜ், இன்னொன்று வந்து ரேஸ்டர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வெக்டார் இமேஜ்னா என்ன அண்டு ரேஸ்டர் இமேஜ்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம AutoCADல அது என்ன ரிலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, பிக்சலாக இருந்துட்டா அது வந்து ரேஸ்டர் இமேஜ். பிக்சல் இல்லாமல் ஸ்மூத்தாக ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியோடு இருந்தால் அது வந்து வெக்டார் இமேஜுங்க. ரேஸ்டர் இமேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ். இந்த பிக்சல்ஸ்லாம் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணி ஒரு இமேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரேஸ்டர் இமேஜ். பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு டிஜிட்டல் இமேஜ். இந்த டிஜிட்டல் இமேஜை அங்கங்கே பிக்சலை பிளாக் பண்ணி அந்த பிக்சலுக்கு பர்டிகுலர் கலரை கொடுத்து இந்த இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறது பேர் தான் ரேஸ்டர் இமேஜ் நம்ம சொல்கிறோம். ஏதர் டாட் வச்சோ அல்லது பிக்சல்ஸ் பிளாக் பண்ணியோ நம்ம வந்து இமேஜை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஸ்டர் இமேஜ். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃபை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வந்து பிக்சலாக தான் இருக்கும். இந்த பிக்சல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெசல்யூஷன்ஸ் அப்படின்றது பிக்சல்ஸ். இப்போ ரெசல்யூஷன் அதிகமாக பிக்சர் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும். ஓகேங்களா, இப்போ இங்கே இமேஜின் பண்ணிக்கலாம், இது வந்து ஹை ரெசல்யூஷன் ஆப்ஜெக்ட், இது லோ ரெசல்யூஷன் ஆப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போது எதெல்லாம் வந்து ஒரு ரேஸ்டர் இமேஜ், ஸ்கேன் பண்ணுற இமேஜ், டிஜிட்டல் இமேஜ், நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற இமேஜஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் ரேஸ்டர் இமேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்லேருந்து உருவாகக்கூடிய எல்லா டிராயிங்ஸுமே வந்து ரேஸ்டர் இமேஜ் தான் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேனர் எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்கேனர்லேருந்து நம்ம ஒரு டிராயிங்கை ஸ்கேன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பழைய காலத்து ப்ளூ பிரிண்ட்டு, இந்த இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்லாம் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி பத்திரமா வச்சுக்குவோம் இல்லைங்களா. அது வந்து என்ன இருக்கும், ஒரு இமேஜாக தான் இருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும், AutoCADல யூஸ் பண்ணி அந்த இமேஜ் டிராயிங்கை AutoCAD டிராயிங்கை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு ஸ்கேன்டு இமேஜ்ன்றது ஒரு ரேஸ்டர் இமேஜ் தான். அதில் இருக்கக்கூடிய டிராயிங்ஸோ ஒரு லைன்ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹேண்ட் டிராயிங் வரைகிறோம், அந்த ஹேண்ட் டிராயிங்கை ஃபோட்டோகிராஃபை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு ரேஸ்டர் இமேஜ் தான். இதுக்கும் நம்ம CADக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, இதுமாரி ஹேண்ட் டிராயிங்ஸை வச்சு தான் இந்த கார் வெஹிக்கிள் பாடி வந்து ஈஸியாக டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கான பிரத்யேகமான சாஃப்ட்வேர் தான் நம்ம CATIA V5 அப்படின்ற சர்ஃபேஸ் மாடலிங் சாஃப்ட்வேர். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வரைஞ்ச டிராயிங்ஸ் தான். கார் பாடி எப்படி ஃப்ரண்ட்டில் டாப்பில் சைடில் தெரியணும்னு சொல்லி 4 வியூஸை வரைஞ்சி அந்த 4 வியூஸுடைய டிராயிங்ஸை ஃபோட்டோகிராஃப் எடுத்து இமேஜை அப்லோட் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ஒரு வெஹிக்கிளினுடைய பாடியை ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். அதுக்கான சாஃப்ட்வேர் தான் CATIA V5. இந்த CATIA V5 பற்றி தெரியாதவங்க நம்மளோட CAD/CAM தமிழ் யூடியூப் சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்குறேங்க. அதில் போய்ட்டு நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சேட்டலைட் இமேஜஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ரேஸ்டர் இமேஜ் தான். இந்த ரேஸ்டர் இமேஜை வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக AutoCADல யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு 2D டயக்ராம்ஸை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி கிளிப் ஆர்ட்டில் வரையக்கூடிய டிராயிங்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ரேஸ்டர் இமேஜஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வெக்டார் இமேஜ்னா என்ன. AutoCADல வரையக்கூடிய எல்லா டிராயிங்ஸுமே வெக்டார் டிராயிங்ஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராயிங்க்கும் அது என்ன டிராயிங்கு என்ன ப்ராப்பர்ட்டின்றது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். AutoCADல ஸ்டோர் பண்ணி இருக்குது. அதனால இது வந்து ஒரு வெக்டார் இமேஜஸ் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் AutoCADல ஒவ்வொரு டிராயிங்ஸுமே வந்து பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தடில் தான் வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா. 3 விதமான பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தட் நான் சொல்லியிருப்பேன். அப்சல்யூட் மெத்தடு, ரிலேட்டிவ் மெத்தடு, போலார் மெத்தட். இந்த மெத்தடில் தான் எல்லா டிராயிங்ஸுமே நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன லொக்கேஷனில் இருக்குது, என்ன ரிலேட்டிவில் இருக்குன்றது நம்ம AutoCADல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுனால AutoCAD வந்து ஒரு வெக்டார் பேஸ்டு ப்ரோக்ராம். ஓகேங்களா, அப்போது AutoCADல வரையக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாமே என்னது வெக்டார் டிராயிங்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது என்ன ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணாமல் அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது, என்ன எண்டிங் பாயிண்டில் இருக்குது, ஏரியா என்ன, பெரிமீட்டர் என்ன, லேயர் என்ன. ஓகேங்களா, ஸோ இதுமாதிரி எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஈஸியாக நம்ம எப்போ வேணாலும் அந்த டிராயிங்ஸை எடுத்து ஒரு லைனோ ஒரு சர்க்கிளோ எடுத்து நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண முடியுன்றதுனால இது வந்து ஒரு வெக்டார் பேஸ்டு ப்ரோக்ராம். CAD சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராம்லையும் வரையக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாமே வெக்டார் டிராயிங்ஸ் தான். ஓகே, இப்போது இந்த ரேஸ்டர் டயக்ராமுக்கும் AutoCADக்கும் என்ன சம்பந்தம்.
இந்த மாதிரி வரையக்கூடிய ரேஸ்டர் டயக்ராமை ஈஸியாக நம்ம ஆட்டோக்கில் கொண்டு வந்துட்டு அதை நம்ம ஈஸியாக மாடிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அகைன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு ஃபோட்டோ கொண்டு வரீங்க, ஃபோட்டோவை கொண்டு வந்து ஆட்டோக்கில் யூஸ் பண்ணி அதை அப்படியே 2D டயக்ராமாக மாற்றி நீங்கள் ஈஸியாக மாடிஃபை பண்ணி அகைன் நீங்கள் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான டூல் தான் நம்ம என்ன சொல்கிறது, AutoCAD ராஸ்டர் டிசைன் தனியான ஒரு டூலு நம்மளுக்கு AutoCAD இருக்குது. ஓகேங்களா, அது என்ன அப்படின்றது, அது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகும் AutoCAD அப்படின்றத ஒரு சின்ன வீடியோ மூலம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், AutoCADல ராஸ்டர் டிசைன் டூல், அதாவது ராஸ்டர் டிசைன் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண முடியுன்றதை இந்த வீடியோவில் நம்மளுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்கள் ராஸ்டர் டிசைன் டூலை ஆட்டோடெஸ்க்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட நார்மல் AutoCADல அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் பேக்கேஜை கிரியேட் ஆகிடும். பாருங்க, ராஸ்டர் டூல் அப்படின்ற தனியாக ஒரு ரிப்பன் கிரியேட் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த ரிப்பனை நீங்கள் கிளிக் பண்ணினா அதுக்கு தேவையான டூல்ஸாக வரும். ஜஸ்ட் நீங்கள் அட்டாச் போகிறீங்க, அட்டாச் பண்ண உடனே நீங்கள் தேவையான இமேஜ் PDF இல்லை BMP கொண்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஈவன் ஸ்மால் பிக்சர்ஸ் அது இமேஜை வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா, பேட்சிங் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓரியன்டேஷன்ஸ் எப்படி இன்க்ளினேஷன் இருந்தாலும் மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே போதும், அந்த சின்ன பாக்ஸா இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே AutoCAD டிராயிங்க கன்வெர்ட் ஆயிடும். ஈவன் நீங்க டெக்ஸ்ட் கூட என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி நீங்க இமேஜ்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் AutoCAD டெக்ஸ்டை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டு நம்ம புதுசாகவும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ புதுசாக நம்ம டிராயிங் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்க இமேஜ்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை அப்படியே நம்ம AutoCAD டிராயிங்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி சின்ன எடிட்டிங்ல இருந்து பெரிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஈஸியா ஒரு இமேஜ்ல இருந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஒரு AutoCAD டிராயிங் ஈஸியா மாத்திக்கலாம். ஓகேங்களா, அதுதான் AutoCAD ராஸ்டர் டிசைன். ஓகே, இப்போ ராஸ்டர் டிசைன் மூலமா இமேஜை எடிட் பண்ண முடியும், மாடிஃபிகேஷன் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது வந்து ஆட்டோடெஸ்க்னுடைய ப்ராடக்ட். ரைட், இந்த AutoCAD இருக்கக்கூடிய ராஸ்டர் டிசைன் டூல் AutoCAD ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட AutoCAD சாஃப்ட்வேர். மேலே பாருங்கள், ஹோம், இன்செர்ட், அனோட்டேட்டு, பேராமீட்டர் இப்படி தான் இருக்கு தவிர இந்த இடத்துல வந்து ராஸ்டர் டிசைன் டூல் இங்கே இல்லை. ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்பில்ட் பேக்கேஜ் கிடையாது. இது வந்து ஒரு தனி மாடியூல். வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ராஸ்டர் டிசைன் டூல் உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் AutoCAD இல்லைன்னா என்ன பண்ணுங்க, ஆட்டோடெஸ்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியலன்னா என்ன ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமைசேஷன் ஃபைல், அதாவது star.cuix அப்படின்ற ஃபைல் வந்து உங்களுக்கு கரப்ட் ஆகிருக்கலாம், அல்லது எங்கேயா வேறு இடத்துல மிஸ்மேட்ச் ஆகி லோட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, அதை திருப்பியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற ராஸ்டர் வெர்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற AutoCAD வெர்ஷனும் வேறு வெர்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் ஆகாது. ஓகே, நம்ம AutoCAD இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோமா இல்லையா அப்படின்றது ஈஸியாக இப்போ தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு ஓகேங்களா, ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் AutoCAD சம்மந்தமாக என்னென்ன சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்றது தெரியும். அதுவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஆட்டோடெஸ்க் AutoCAD ராஸ்டர் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் டவுன்லோட் ஆகிருக்கும். இப்படி உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் காட்டினா மட்டும்தான் உங்களால் AutoCADல இந்த ராஸ்டர் டிசைன் டூலை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸில் கமாண்ட்ஸ் வித் ராஸ்டர் இமேஜ், அதாவது இந்த ராஸ்டர் டிசைன் டூல் இல்லாமலே AutoCADல நம்ம வந்து ராஸ்டர் இமேஜை கொண்டு வர முடியும், கொண்டு வந்து எடிட்டிங்கும் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போது எனக்கு வந்து இந்த ராஸ்டர் டிசைன் டூல் இல்லைன்னா நீங்கள் கவலையே படாதீங்க. அது இல்லாமலே நம்மளால் AutoCADல ராஸ்டர் டிசைனை கொண்டு வந்து நம்மளுடைய AutoCAD கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக எடிட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். அது என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.